செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் வயலில் களை எடுக்கும் கருவி கோனோ வீடர், இக்கருவியின் சிறப்பு கூறுகளை பற்றி விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டத்தின் கீழ் பண்ணை முறையில் பழக்கன்று வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய வேளாண்மையாளர் ஆர் முத்துகிருஷ்ணமராஜா தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய கால்நடை வகையில் எருமை மாட்டின வகைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மலை அடிவாரங்கள் மற்றும் மேடான பகுதிகளில் வழிந்தோடும் நீராதாரங்களையும் ஊரில் உள்ள ஏரி, குளம், குட்டைகள் இவற்றிற்கான நீர்வரத்து பகுதிகளை சீரமைத்து தண்ணீரை சேமித்து அதனின் மூலம் சிறு குறு வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் பண்ணை உற்பத்தி முறையில் பழக்கன்று வளர்ப்பினை மேற்கொண்டு வரும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் முத்துகிருஷ்ணமராஜா அவர்களை கேட்டபோது, நிலம் வந்து சுந்தரராஜபுரம் கிராமத்தில் நிலம் இருக்கு. தரிசு இருசா முள் ரொம்ப மோசமான நிலையில் விவசாயம் செய்ய முடியாமல் இருந்தது. நீர் வளர்ப்பது ஒரு குழுவை அமைக்கும், நீங்கள் வந்து அதை கலந்துக்கிட்டு உங்கள் காட்டுக்கு திருத்தலான்னு சொன்னாங்க. சுந்தரராஜபுரத்தில் இப்போ மீட்டிங்கு போனேன். போகும்போது ஐயா என்னென்ன இப்போ உங்கள் பட்டா நம்பர் சர்வர் கொண்டாங்க, நீர்வள பகுதியிலேருந்து முள் எல்லாம் ஒதுக்கி டேங்கு இந்த ஓடையில் பூரா அரிச்சிட்டே இருந்தது தடுப்பணை எல்லாம் கட்டி கொடுப்பான்னாங்க. சரின்ட்டு எல்லாம் நான் பட்ட நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அதிகாரிகள் வந்து பூரா முள் உள்ளே நடக்கவே முடியாது, விவசாயம் பண்ண மாட்டேன்னு போட்டேன். அங்கும்போது முள் வெட்டி ஃபுல்லாக கிளீன் எல்லாம் போட்டு வரப்பெல்லாம் போட்டு உழுது கொடுத்துட்டாங்க. உழுது கொடுத்த பிறகு மழை பெய்யும் போது இந்த ஒரு இங்கே ஒரு தாங்கி இது கட்டி ஊரணி கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஊரணி பெரிய நிலத்தடி நீர் உயர்ந்துருது. நேரத்தில் உயர்ந்த பிறகு தான் சரி விவசாயம் பண்ணலான்ட்டு ஆசை வந்தது. அது முதல்ல விவசாயமே பண்ணலான்னு இருந்தேன். விவசாயம் ஆன பண்ண பிறகு உழுது இதில் ஒரு ஏக்கருக்கு எலுமிச்சங்கன்று கொடுத்தாங்க. எலுமிச்சங்கன்று கொடுத்தா அதில் ஊண்டிட்டேன். தென்னங்கன்று பூரா குழி போட்டு எனக்கு செலவில் தென்னங்கன்று விட்டு இது காடு வந்து 13 வருஷம் வச்சேன். இப்போ 2 வருஷம் இந்த கன்று 2 வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ இளநீர் கன்று இது ஒரு இளநீர் கன்று கொஞ்சம் 140 இளநீர் கன்று வாங்கி வச்சுருக்கேன். அது பலம். இது வாங்கும்போது இதில் ஒரு பப்பாளி பூவானி தோட்டக்கலையிலேருந்து ரெட்டேடி பப்பாளி ஒரு 150 கன்று வாங்கி வச்சேன். அதில் ஒரு 20-30 மிச்சம் இருந்தது. இதுலேயே முந்தி ஊடுபயிரா பாகை வெள்ளரி போட்டேன். இந்த தென்னங்கன்று ஊடாலேயே தென்னை ரவுண்டில் குப்பை போட்டு
சின்ன கண்ணில் வெள்ளரி பாகையில் போடும்போது இந்த உரம் தென்னங்கன்று நல்லா வளர்ந்தது. எனக்கு இது வெள்ளரியும் பாகையும் கிலோ நல்ல விலை வைத்தது 40 ரூபா. அது இந்த 1.5 ஏக்கர்லேயே செலவு போக 40,000 மிச்சம் இருந்தது. அதில் நல்ல மிக இந்த விவசாயம் பண்ண முடியாத நிலத்தை இந்த அதிகாரிகள் இந்த குழுவால் இந்த நிமைச்சு எனக்கு நல்ல நன்மை செய்து விவசாயம் பண்ண ஆசையாக தூண்டி விட்டு இப்போ விவசாயம் பண்ணி நான் என் காடு பார்க்க எனக்கு நான் இப்படி தோட்டத்தை உண்டாக்கிட்டோன்ட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மேலும் விவரம் பெற ஆர் முத்துகிருஷ்ணமராஜா அவர்களை 09487052103 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 76% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 42% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் கூடுதலான வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பால் பருவத்தில் நவரை நெல்லுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். தற்பொழுது நிலவும் கூடுதலான வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பிஞ்சு பருவத்தில் உள்ள எள்ளுக்கு மண்ணின் ஈரத்தை கொண்டு நீர்ப்பாசனம் செய்யவும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்வாக காணப்படுவதால் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 57 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து சேமிப்பின் போது பூச்சி தாக்குதலை தவிர்க்க ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு நன்கு காய வைத்து சேமிக்கவும். மானாவாரி நிலக்கடலையில் காய் பிடித்தலை அதிகரிக்க ஏக்கருக்கு ஜிப்சம் 160 கிலோ என்ற அளவில் 40 முதல் 60 நாட்களுக்குள் மண்ணில் நல்ல ஈரம் இருக்கும்போது இட வேண்டும். கோடை பருவத்தில் இரவையில் உளுந்து பயிருக்கு ஆடுதுறை 5 ஏற்ற ரகம். உளுந்து காய்களை பறித்து அல்லது செடியினை வேரோடு பிடுங்கி குவித்து வைத்து உலர்த்தவும். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தியில் அசுவினி இலைப்பெண், செம்பெண், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளையீ பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% ஒட்டும் திரவத்துடன் கலந்து மாலை அல்லது காலை நேரங்களில் கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 46 முதல் 84% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ற்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் வெண்டையில் காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோக்ரம்மா சிலோனஸ் ஏக்கருக்கு 1 லட்சம் என்ற அளவில் வைக்கவும்.
அல்லது லிட்டருக்கு அசாடிராக்டின் 0.03% 5 கிராம் அல்லது லிட்டருக்கு பாசலோன் 35% ஈசி 1.5 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் முருங்கையில் நெற்று ஈயின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு தயோமீத்தாக்சம் 25 WG 200 கிராம் என்ற அளவில் நட்ட 150, 180 மற்றும் 210ஆம் நாளில் மண்ணில் கலந்து இடவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக வெப்பநிலையின் தாக்கத்தை குறைக்க கால்நடைகளுக்கு குளிர்ந்த நீர் மற்றும் பசுந்தீவனங்களை போதிய அளவு அளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் தினங்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மதுரை மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் ஒரு சில நாட்களில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 59 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கான வேளாண் அறிவுரை. நெல் தரிசு உளுந்து பயிரில் இலைப்புழுக்களின் சேதம் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரிபைரிபாஸ் 20 ஈசி 500 மில்லிலிட்டர் அல்லது புரோபனோபாஸ் 50 ஈசி 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிரில் 2% DAP கரைசலை ஏக்கருக்கு 4 கிலோவை 10 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அடுத்த நாள் தெளிந்த நீரை வடிகட்டி 190 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கவும். விவசாயிகள் காய்கறி பயிர்களில் சாறு உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் கொட்டை சாறு 5% தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மற்ற நாட்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 74% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நன்கு வளர்ந்த ஆரஞ்சு மரங்களுக்கு இந்த மாதம் 300 கிராம் யூரியா, 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 300 கிராம் பொட்டாஷ் உரம் இட வேண்டும். தேயிலை தோட்டத்தில் சிவப்பு சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் வேப்ப எண்ணெய் அல்லது புரோபனோபாஸ் அல்லது டைகோபால் 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 3 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் அதிகமான கோடை வெப்பத்தை பகல் மற்றும் இரவு நேரங்களில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே இரவிலும் வெப்பத்தின் தாக்கம் கோழிகளில் காணப்படலாம். எனவே கவனமாக கோடை வெப்பத்தை தாங்கும் வகையில் தீவனத்தை தயாரிக்க வேண்டும். குறிப்பாக மிக அதிக அளவு புரதத்தை தராமல் அமினோ அமிலங்களின் தேவையை கருத்தில் கொண்டு தானியங்களின் அளவை குறைத்து எண்ணெயை பயன்படுத்தி எரிசக்தியின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். வடகிழக்கு மண்டலத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 88% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம்.
கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் குடிநீரில் தாது உப்புகள் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கலப்பதால் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். நெற்பயிரில் பழுப்பு நிற தத்துப்பூச்சியின் காரணமாக புகையான் தாக்குதல் தென்படுவதால் உழவர்கள் பியூப்ரோபெசின் 25% என்ற மருந்தினை ஒரு ஏக்கருக்கு 330 மில்லிலிட்டர் என்ற அளவிற்கு தெளிக்க வேண்டும். வேர்க்கடலை பயிரில் புகையிலை புழுக்களின் தாக்கம் காணப்படுவதால் உழவர்கள் இமிடாக்ளோபிரிட் 17.8% SL என்ற மருந்தினை ஒரு ஏக்கருக்கு 40 முதல் 50 மில்லிலிட்டர் அல்லது குயினால்பாஸ் 25% EC என்ற மருந்தினை 560 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மற்ற நாட்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 66 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றி எரிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுதலை கட்டுப்படுத்தலாம். மிளகு பயிரில் மிதவாடல் நோய் தாக்கிய கொடிகள் தென்பட்டால் பயிர் சுகாதாரத்தை கடைபிடிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணைகளில் வளர்க்கப்படும் எருமை வகைகள். எருமை மாடானது நல்ல அதிக கொழுப்புச்சத்துள்ள பால் மட்டுமன்றி இறைச்சி மற்றும் வேளாண் வேலைகளுக்கு பயன்படுகிறது. அனைத்து வளர்ப்பு கால்நடைகளில் எருமை மாடுகளே அதிக உற்பத்தி தரக்கூடியவை. இவற்றில் ஆசிய எருமை வகைகள் அதிக திறனுடன் உழைக்கக்கூடியவை. ஆசிய எருமைகள் ஆண்டொன்றிற்கு 45 மில்லியன் டன்கள் உற்பத்தி தருகின்றன. இதனில் இந்தியாவின் பங்களிப்பு 30 மில்லியன் டன்களாகும். ஆழ்திறன் மற்றும் செலவும் குறைவாக தென்படுவதால் எருமை மாடு வளர்ப்பு சிறந்ததாக கருதப்படுகின்றது. எருமை மாடு இறைச்சிக்கென வளர்க்கப்படும் போது 350 கிலோவிலிருந்து 450 கிலோ எடை வரை கிடைக்கின்றது. எருமை மாட்டு இனங்களில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் முர்ரா, சுர்தி, ஜாஃப்ரா பாதி ஆகியனவாகும். தமிழ்நாட்டில் முர்ரா, சுர்தி ஆகிய வகை இனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முர்ரா வகை எருமை இனங்களின் பாலில் 7% கொழுப்பு சத்துள்ளது. இதன் உடல் நன்கு பெருத்தும், கொம்பு வளைந்து தலை கழுத்து பகுதிகள் நீண்டும், மடி பெரியதாகவும் காணப்படும். முதல் கன்று ஈனும் வயது 45 முதல் 50 மாதங்கள். மேலும் நல்லதொரு பராமரிப்பில் 36 முதல் 40 மாதங்களுக்குள் கன்று ஈனும் திறனுடையது. அடுத்தடுத்த கன்று இடைவெளி 450 முதல் 500 நாட்கள் வரையாகும். இது சிறிது குளிர் மிகுந்த கடற்கரையோர பகுதிகளில் நன்கு வளரும். எனினும் இதன் அதிக உற்பத்திக்காக நாடு முழுவதும் விரும்பி வளர்க்கப்படுகின்றது. சுர்தி. இது குஜராத் மாநிலத்தில் அதிகமாக வளர்க்கப்படுகின்றது. இதன் உடல் நல்ல அமைப்புடன் சராசரி எடையுள்ளது. கழுத்து நீண்டும் கண்கள் நன்கு கவரும் வண்ணம் இருக்கும். கொம்புகள் அரிவாள் போன்று சிறிது நீளமாகவும் கட்டையாகவும் இருக்கும். இவ்வினங்கள் கருப்பு அல்லது காவி கலந்து இருக்கும். இதன் கால் தொடையில் 2 வெள்ளை நிற பகுதி காணப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 34 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மையாளர்கள் நெற்பயிருக்கு களைகளை பறிக்க மற்றும் அழிக்க நிறைந்த ஆட்களும் அதனால் முதலீடும் சற்று கூடுதலாக மேற்கொண்டனர். இதனை கருத்தில் கொண்டு குறுகிய காலத்தில் வேலையை முடிக்கவும் செலவீனங்களை கட்டுப்படுத்திடவும் இன்றைக்கு களை எடுக்கும் கருவி பயனாகிறது. இதன் அடிப்படையில் கோனோ வீடர் எனும் கலைக்கருவியின் அமைப்பு, செயல்பாடு, பயன் குறித்து விளக்குகின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது நெல்லில் களை எடுக்கிற கோனோ களை எடுக்கும் கருவி. அதை நம்ம கோனோ வீடர்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம நிறைய நேரம் குனிஞ்சிக்கிட்டே வேலை செஞ்சாவே அதை நம்மளால் செய்ய முடியாது. வீட்லேயே வேலை செய்கிறதுக்கு நம்ம குனிஞ்சிக்கிட்டு உள்ள உபயோகப்பட பொருட்களை விட்டுட்டு இப்போ நீளமாக கைப்பிடி கொண்ட பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். துடைக்கிறதுக்கோ இல்லை கூட்டுறதுக்கோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நீளமான பொருட்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி அதை விட ரொம்ப அதிக வேலை பளுவை கொடுக்கக்கூடிய நெல் வயலில் போய் நம்ம வேலை செய்யும்போது குனிஞ்சிக்கிட்டே களை எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலை. அதுக்கு நிறைய நேரம் அவங்க வேலை செய்கிறனால வேலை ஆட்கள் ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச பரப்பளவில் மட்டும்தான் களை எடுக்க முடியும். இந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கண்டுபிடிச்சது தான் இந்த கோனோ வீடருங்கிற களை எடுக்கிற கருவி. இந்த கோனோ வீடரோட என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கோனோ வீடரோட ரொம்ப ஸ்பெஷல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள 2 கோன்கள். மற்ற களை எடுக்கிற கருவியில் பார்த்தோன்னா கத்தி போன்ற அமைப்பு தனியாக இருக்கும். ஆனால் இதில் 2 கோன்கள் அமைப்பு இருக்குது. அந்த கோன் தான் முக்கியமாக இருக்கிறதுனால இதை கோனோ வீடர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்த்தோன்னா, முதல்ல நீண்ட கைப்பிடி கொண்ட இந்த நீண்ட கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம குனிஞ்சிக்கிட்டு களை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நின்றுக்கிட்டே முன்னாடி பின்னாடி நகர்த்தினா போதும். அது ரொம்ப எளிதாக்கும். நம்ம களை எடுக்கிற வேலையை கொஞ்சம் ரொம்ப எளிதாக்கும். அடுத்த பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 கோன்கள். இந்த 2 கோன்கள்லையும் சுற்றுப்புறம் மொத்தமும் கத்தி போன்ற அமைப்பு இருக்குது. அந்த கத்தியும் பார்த்திங்கன்னா, ஒரு கத்தி சாதாரணமாக நம்ம உபயோகப்படுத்துகிற கத்தியாகவும், அடுத்த கத்தி ஒன்று மாற்றி ஒன்று, அடுத்த கத்தி பார்த்திங்கன்னா அடுத்த பிளேடு ஒரு செரேட்டட், அதாவது வளைஞ்ச பிளேடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால களையை ஈஸியாக வேரோடு எடுத்துகிட்டு வர முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள அமைப்பு மிதப்பான்னு சொல்கிறது. அந்த மிதப்பான் நெல் வயலில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால உள்ளே அமுங்கிடாமல் அதை மிதக்கிறதுக்காக உபயோகப்படுது. இந்த கோன் போன்ற அமைப்பை நாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பின்னாடி அசைக்கணும். அதாவது முன்னாடி மட்டுமே தள்ளிட்டு போகாமல் முன்னாடி பின்னாடி அசைக்கும் போது இந்த கத்தி
நமக்கு களையை வந்து வேரோடு எடுக்குது. பின்னாடி அதை உபயோகப்படுத்திட்டு போகிறவர் வந்து அதை மிதிச்சிட்டே போகிறதுனால நல்லா வந்து உள்ள மண்ணில் பதிஞ்சு மக்கிறதுக்கு நமக்கு எளிதாகுது. அது மாதிரி இந்த கோணோ வீடரை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நெல் வயலில் கண்டிப்பாக நமக்கு வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஒரே நேர் வரிசையில் நட்டுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த களை எடுக்கிற கருவியை உபயோகப்படுத்த முடியும். குறைந்தபட்சம் ஒரு 20 சென்டிமீட்டர்லேருந்து அதிகமாக 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி நெல் வயலில் நம்ம வந்து நெல்லை பயிரிடும் போதே வந்து, அதாவது நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும் போதே, நாற்று நடுவும் போதே வந்து நம்ம இடைவெளி கொடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ 20 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோணோ வீடரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 துளைகள் இருக்குது. ஒவ்வொரு கோணுக்கும் மேலே அதோட கைப்பிடியில் 3 துளைகள் இருக்குது. அந்த 3 துளைகளில் நம்ம எங்கே வேணாலும் கோணை மாற்றி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 கோணுக்கும் உள்ள இடைவெளியை குறைச்சோ இல்லை அதிகமாகவோ செஞ்சுக்கலாம். இப்போ குறைச்சி போகும்போது இப்போ 20 சென்டிமீட்டர் தான் நமக்கு வரிசை இடைவெளி இருக்குது அப்படின்னா 2 கோண்களையும் பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம். அதே 30 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குது அப்படின்னா 2 கோண்களையும் விரித்து கடைசி தொலையில் போட்டுட்டோன்னா 2 பக்கமுமே நமக்கு விரிஞ்சு கெடுத்துரும். அப்போ அது வந்து அகலமான உள்ள வரிசைக்கு இடையிலையும் நம்ம களை எடுக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை மண்ணை நல்லா கலக்கி விடுது. அதாவது டேர்னிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். மண்ணை நல்லா கலக்கி விடுறதுனால காற்றோட்டம் வந்து நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பயிருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அதனால் தூர் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து பசுந்தாள் உரம் பற்றி நிறைய நம்ம உபயோகப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கிறாங்க விவசாயிகள்லாம். அதாவது நெல்லில் பசுந்தாள் உரத்தை நம்ம உபயோகப்படுத்தும் போது அதோட நைட்ரஜன் வந்து அதிகமாக பயிருக்கு கிடைக்கிது. அதாவது பசுந்தாள் உரத்தை நம்ம வளர்த்திட்டு நடுவில் அதை மடித்து விட்டு அமுக்கிட்டோம், மண்ணில் அமுக்கிட்டோன்னா மண்ணோட நைட்ரஜன் கண்டென்ட் வந்து நிறைய நெல்லுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம போகும்போது பசுந்தாள் உரத்தை மடிக்கிறதுக்கும் இந்த கோணோ வீடரை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதாவது பசுந்தாள் உரம் ஓரளவு வளர்ந்து வந்த அப்புறம் இந்த கோணோ வீடரை உபயோகப்படுத்தி நம்ம மடித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது மண்ணில் மக்கி நைட்ரஜன் கண்டென்ட்டை நிறைய பயிருக்கு கொடுக்கும். இந்த கருவியை நம்ம உபயோகப்படுத்துறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 25 சென்ட் அந்த மாதிரி ஒரு ஆள் களை எடுக்க முடியும். இதோட விலை வந்து 1500 ரூபாய். இந்த கருவியை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால், இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கருவியை நாங்கள் வந்து செஞ்சும் உங்களுக்கு கொடுப்போம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் கவிதா அவர்களை 0422 2457 576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இன்று மாலை 5:30க்கு பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் அங்கக வேளாண் முறையில் நெல் சாகுபடி செய்யும் விருதுநகர் மாவட்டம் அச்சன்குளம் கிராம வேளாண்மையாளர் பி பிச்சைமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரூர், அரியலூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் சோளம் வகைகள் மற்றும் சிறப்புகள். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டரால் இயங்கும் மஞ்சள் கரணை விதைக்கும் கருவி குறித்து கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் இன்று மாலை 5:30க்கு பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.